அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தேர்தல் மேடைகளில் தெரிவித்த கருத்துக்கள் சில அடுத்து. பௌத்தன் என்ற வகையில் மனித அபிவிருத்தி தேவைப்படின் அதற்கு 3 விடயங்கள் தேவைப்படுகின்றன. எமக்கு புத்தர் மற்றும் மகா சங்கத்தினரின் ஆசீர்வாதம் தேவைப்படுகின்றது. கிராமம் ஒன்றை அபிவிருத்தி செய்ய வேண்டுமென்றால் கிராமத்தில் உள்ள வீதிகள், பாவிகள் மற்றும் சந்தைகள் தேவைப்படும். அவ்வாறென்றால் கிராமத்தை அபிவிருத்தி செய்வதற்கான பொருளாதார வேலை திட்டத்தை நாம் கொண்டு வருகின்றோம். நுவரெலியாவில் சுற்றுலா மத்திய நிலையம் ஒன்றை ஏற்படுத்துவோம். சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவோம். வர்த்தக நிலையங்கள், விடுதிகளை அமைப்போம். அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்னும் 4 வருட காலப்பகுதிக்குள் அனைவருக்கும் இணையதள வசதிகளை ஏற்படுத்த தயார் என நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் என்ன? தேயிலை வழங்குவதாக கூறினார்கள். ரப்பருக்கு சிறந்த விலையை தருவதாக கூறினார்கள். என்ன நடந்தது? நெல்லுக்கு என்ன நடந்தது? தற்போது பருப்பின் விலை என்ன? 200 ரூபாவிற்கு பருப்பை வழங்குகின்றனர், 220 ரூபாவிற்கு வழங்குகின்றனர். குறைந்த விலையில் உண்ண முடியும் என கூறினார்கள். தற்போது 280 அல்லது 220 ரூபாவாக காணப்படுகிறது. வாழ்க்கை செலவு நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது. அதிவேக வீதியின் நிர்மாண பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அது நிறுத்தப்பட்டவையால் யாருக்கு நன்மை? 15 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போயுள்ளது. நாட்டு மக்களுக்கு அபிவிருத்தி தேவைப்படுகிறது. என்னை பழிவாங்குவதற்காக அபிவிருத்தி பணிகள் நிறுத்தப்படுமாயின் அது மக்களை பழிவாங்கும் செயலாகும். ஜனாதிபதிவரனே பெறதுரை பஸ்ஸிமித்மா தங்கியனவா தமக்கு அதிகாரத்தை வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி தோல்வியடைந்த பின்னர் கூறுகிறார். 50,000 ரூபாய் வட்டியில்லாது வழங்குவதாக கூறுகின்றார். நிவாரண வட்டி வீதத்தின் அடிப்படையில் 5 லட்சம் ரூபாய் வழங்குவதாக கூறுகிறார். அவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் பொழுது ஹம்பாந்தோட்டையில் உள்ள 1,79,000 பேருக்கு நான் 4 வீத வட்டிக்கு கடனை கொடுக்கும் பொழுது அதற்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறார். இதற்கு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என அவர் கூறுகிறார். நண்பர்களே, இது மற்றொரு ஊழல். இதன் அர்த்தம் என்ன? ஹம்பாந்தோட்டை மக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கும் பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்ன? ஹம்பாந்தோட்டையை விட்டுவிட்டு குருநாகலுக்கு தாவியமையா அதற்கான காரணம்? இந்த நாட்டில் சீனர்கள் அல்ல இருக்கின்றனர். இந்த நாட்டு மக்களை தொடர்ந்து ஏமாற்ற முடியாது. மேரட்டே ஜனதாவ தவதுரட பிரவட்டன் டெபா. மக்கள் விடுதலை முன்னணி தொடர்ந்தும் அரசியலில் இருக்கும் வரை இந்த நாட்டில் இனப்பிரச்சனை ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என உறுதியாக கூறுகின்றேன். பாதுகாப்பிற்காக முன்னிற்போம், அதற்காக தலையீடு செய்வோம். மக்கள் விடுதலை முன்னணி உறுதியளிக்கின்றது. ஏன்? இன ஒற்றுமையுடனான நாடொன்றை தேவைப்படுகிறது. அப்போது நாடு நிலையானதாக இருக்கும். அனைத்து இனங்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய கொள்கை ஒன்று எமக்கு தேவைப்படுகிறது. ரவுஃப் ஹக்கீமின் கொள்கை அல்ல அது. ரவுஃப் ஹக்கீமின் கொள்கை என்ன? தேர்தல் ஒன்று வருகின்ற போது முஸ்லிம் மக்களின் துன்பங்களை விற்கின்றார். அதனை விற்று பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுக் கொள்கின்றார். பதவிகளை பெற்று காத்திருப்பார். அதன் பின்னர் அலரி மாளிகையில் மஹிந்த அல்லது ரணில் இருப்பார்கள். அவர்களிடம் சென்று பையை வைத்துக் கொண்டு காத்திருப்பார். රනිල් මහත්තයා දැන් බෑග් එක අරගෙන shopping ගිහින් දැන් shopping එකේ බලාගෙන ඉන්නවා. ஊழல் அரசியல்வாதிகள் நாட்டின் பிரபலமானவர்களாக மாறியுள்ளனர். பாராளுமன்றத்துக்கு சென்று அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொண்ட போதிலும் நாட்டிற்காக சேவை செய்யவில்லை. இன்றுள்ள பாரிய பிரச்சனை என்ன? நாடு குறித்து சிந்திக்குமாறு நாம் நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். உண்மையான அரசியல்வாதிகளை அடையாளம் கண்டு கட்சி நிறம் ஆகியவற்றை மறந்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, சிறந்தவர்களுக்கு வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள்.